இந்த பைத்தியக்காரிக்கு ஒரு குழந்தை உருவாயிருக்கா. பைத்தியம் 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 போயிடு. இல்ல இல்ல, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உனக்கு இந்த துரோகம் பண்ணது யாரு? வா போலாம். நீ ஏன்டா அதையே பார்த்துட்டு இருக்க? எதுக்கு கால் பண்ண? நான் ரொம்ப யோசித்தேன். எதை பற்றி? என்னால் நைட்டு தூங்க கூட முடியல. நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு நிம்மதியே போச்சு. தப்பு பண்ணிட்டியா? அப்படி என்னடா தப்பு பண்ண? என்னடா சொல்ற? எப்பவுமே தைரியமாக இருக்கணும்டா. அது வந்து ஆமாண்டா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணையா? அந்த பைத்தியக்கார பொண்ணையா? சூப்பர்ரா. அதுவும் உன் வாயிலிருந்து வருதா? டேய், இப்ப நீ ரொம்ப நல்லவனா நடந்துட்டு இருக்கற. அது வந்து அப்படி இல்லை. அது வந்து என்னாலதான், நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னாலதான். என்ன தப்பு? அவ்வளோ பெரிய தப்பா? நீ கல்யாணம் பண்ணணும்னு பிளானும் பண்ணிட்ட, அதுவும் ஒரு பைத்தியக்கார பொண்ணு. நமக்கு நார்மல் லைஃப் நல்லா இருக்கணும்டா. நான் சொல்றது புரியுதா? சொசைட்டியில் என்ன நினைப்பாங்க? எல்லாம் தப்பாக தான் பேசுவாங்க. அவன் உனக்கு ஒய்ஃப் ஆயிட்டானா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அப்படியே அவளுக்கு குழந்தை பிறந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு அப்பா நீதானு. அது எல்லாத்துக்கும் நீ ரெடியா? அப்படி இல்லை. அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு ரொம்ப இறக்க சுபாவம்டா. நீ ரொம்ப நல்லவன்டா. அதனால தான் அவளை நீ ஏத்துக்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப நல்லவன். இந்த மாதிரியால வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்ப தெரியாம பண்ண அந்த தப்பினால இதெல்லாம் எங்கடா நடக்காம இருக்கு? தனியா இருக்கிற ஒரு பொண்ணு, இன்னசென்ட் கேர்ள், நீ அவளை கூட கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்த முடியுமா? அப்ப அவளை என்ன வேணா பண்ணலாம்ல? அசிங்கண்டா அதெல்லாம். இப்பெல்லாம் நீ பேசுறது கேட்டு எனக்கு வெறுப்பு வருதுடா. உன் கூட பழகிறது தப்புன்னு நினைக்கிறேன். நீ ஒரு ஹியூமன். ஒரு 10 நிமிஷமாவது மனுஷன் மாதிரி நடந்துக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன்.